வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சட்னி செய்ய போகிறோம். எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, வாயு பிடிப்பு இதுக்கெல்லாம் தீர்வாக இருக்கக்கூடிய இந்த சட்னியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளையல் சேர்த்து வறுத்துக்கலாம். மிதமான தீயில் கருகாத அளவுக்கு வறுக்கணும். லேசாக பொரிஞ்சு வர்ற இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 வரமிளகாய். காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. கருகாத அளவுக்கு இதை வறுத்தரலாம். செவந்து வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, ஒரு 30 செகண்ட் இதை மறுபடியும் வறுத்துக்கலாம். கறிவேப்பிலையும் வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். பதினஞ்சு துண்டு பிரண்டையை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரண்டையில் இருக்கிற நாரை இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம். உரிச்சு எடுத்த பிறகு 2ஆக உடைச்சோம்னா மறுபடியும் நார் வரும். கிட்டத்தட்ட முருங்கைக்காயில் இருக்கிற நார் உரிக்கிற மாதிரி தான் உரிக்கணும். நாரை உரித்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பிரண்டையை உரிக்கும் போது கை அரிப்பெடுக்கும். அதனால் நல்லெண்ணெயை தேய்ச்சிட்டு உரிக்கும் போது அந்த அரிப்பு இருக்காது. இந்த பிரண்டையில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு தரமாவது சட்னி செஞ்சு சாப்பிடலாம் அல்லது குழம்பு வச்சு சாப்பிடலாம். எல்லாத்தையும் நார் எடுத்து வச்சுருக்கேன். பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் பிரண்டையை போட்டு அளவான தீயிலேயே ஒரு 30-40 செகண்ட் வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 இன்ச் அளவுக்கு 1 துண்டு இஞ்சி, 1 நெல்லிக்காய் அளவு புளி கண்டிப்பாக சேர்த்தாகணும், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், 1/2 கப் துருவின தேங்காய், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை தாளிக்கணுங்கிறது இல்லை, நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிச்சிக்கலாம். அருமையான சுவையோட ஆரோக்கியமான இந்த பிரண்டை சட்னியை இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.